இன்றைக்கி சூப்பரான மட்டன் கொத்துக்கறி கிரேவி பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு குக்கரை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சும்மா ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் நான் 1-2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. அண்டு அது கூட எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகணும் அப்படின்றது இல்லை, ஒரு 80% மட்டும் குக் ஆகிருந்துச்சுன்னா போதும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தேவைன்னா கேஷ்யூ போட்டுக்கோங்க. அண்ட் எகைன் குக்கரை பற்ற வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பை கொஞ்சமாக அப்படியே இது பண்ணி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை சோம்பு தூள் இருந்துச்சுனாலும் போட்டுக்கலாம். அது கூட கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு கடலைப்பருப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. அண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கொத்துக்கறியை நல்லா அப்படி வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் மட்டும் போட்டு இப்படி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட், அதையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு, கறி மசாலா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இதில் கொஞ்சம் எடுத்து குழம்பு மாதிரி வச்சுக்குவேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நல்லா ஃப்ரையாக வேணும் அப்படின்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வடித்த சாதம் வச்சுட்டு இந்த தண்ணியை எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் கொஞ்சம் போட்டு இந்த மட்டன் கொத்துக்கறி கிரேவியையும் போட்டு லைட்டாக நம்ம ஹார்ட்டு சிப்ஸ் அது மட்டும் பொரித்து சாப்பிட்டோம். ஸோ நல்லா இருந்துச்சு காம்பினேஷன். இது ரைஸ், சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.